வணக்கம், வெல்கம் டு டிஎன்பிசி தமிழ்நாடு போஸ்டல் கார்னர். நம்ம போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் நடக்கிற எம்டிஎஸ் போஸ்ட்மேன் பிஏ எக்ஸாமுக்கான பேங்கிங் டாபிக்ஸ் பார்த்துருந்தோங்க. அதில் இன்னைய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எம்எஸ்எஸ்சி ஸ்கீம் அப்படின்னு சொல்லப்படுற மகிழா சம்மன் சேவிங் சர்டிஃபிகேட். இது கொஞ்சம் பார்த்துக்குங்க. இந்த அப்ரிவேஷன் மோஸ்ட்டாக கேட்குறதுல பை சான்ஸ் நம்ம எதையும் விட்டுறக்கூடாது. பை சான்ஸ் கேட்டுறானா என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக சொல்கிறேன். எம்எஸ்எஸ்சினா மகிழா சம்மன் சேவிங் சர்டிஃபிகேட்டுங்க, ஸ்கீம் கிடையாது. ஒரு சில மகிழா சம்மன் சேவிங் ஸ்கீம்னு சொல்கிறத நம்ம பார்க்க முடியுது. மகிழா சம்மன் சேவிங் சர்டிஃபிகேட் 2023 கொண்டு வந்தாங்க. பெண்களுக்காக கொண்டு வந்த ஸ்கீம் நமக்கு பற்றி தெரிஞ்சிருக்கும். அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மகிழா சம்மன் சேவிங் சர்டிஃபிகேட் எப்போ ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பி ஆர்டர் 2023 5வது எஸ்பி ஆர்டர், ஓகேங்களா. எஸ்பி ஆர்டர் 5/2023 படி எம்எஸ்எஸ்சி ஸ்கீம் மகிழா சம்மன் சேவிங் சர்டிஃபிகேட்ன்ற ஸ்கீமை கொண்டு வராங்க. இந்த ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ண டேட் பார்த்துங்க 31/3/2023. அதுவும் இல்லாமல் இப்போ 31/3/2025 அப்புறம் இந்த ஸ்கீமில் ஃபர்தராக எதுவும் டெபாசிட் புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது, ஃபர்தராக எதுவும் டெபாசிட் போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இதை இப்போ தான் இந்த ஸ்கீமை டிஸ்கண்டினியூ பண்ணுறதா நம்ம பரவலாக ஒரு சிலர் சொல்கிறத பார்க்க முடியுது. இந்த ஸ்கீம் எப்போ ஆரம்பித்தாங்களோ, அதாவது மகிழா சம்மன் சேவிங் சர்டிஃபிகேட்ன்ற ஸ்கீம் எப்போ ஆரம்பித்தாங்க, 31/3/2023 ஆரம்பித்தாங்க இல்லைங்களா. அப்போவே அந்த ஆர்டர்லேயே சொல்லிட்டாங்க 31/3/2025 வரைக்கும் தான் இந்த ஸ்கீம் இருக்க போது, அதுக்கு மேலே இந்த ஸ்கீம் இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டர்லேயே சொல்லிட்டாங்க, ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் டு த போஸ்ட் ஆஃபீஸ் இந்த ப்ரெஸ்கிரைப்டு ஃபார்ம் எ சிங்கிள் ஹோல்டர் டைப் அக்கௌண்ட் மே பி ஓப்பன்ட் ஆன் ஆர் பிஃபோர் 31/3/2025 பை எ உமன் ஃபார் ஹர் செல்ஃப் ஆர் பை த கார்டியன் ஆன் பிஹாஃப் ஆஃப் அ மைனர் கேர்ள், ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா, ஹூ கேன் ஓப்பன் இந்த அக்கௌண்ட் யார் ஓப்பன் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா, பை எ உமன் ஃபார் ஹர் செல்ஃப், ஒரு லேடிஸ் பெண்கள் அவங்களோட பேர்லேயோ அல்லது பை த கார்டியன் ஆன் பிஹாஃப் ஆஃப் அ மைனர் கேர்ள், ஒரு மைனர் கேர்ள் இருக்காங்கன்னா அவங்களோட கார்டியனாக இருந்தாங்கன்னா அவங்க அவர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. மொத்தமாக பெண்கள் மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும். அடுத்து டெபாசிட். இந்த அக்கௌண்ட்டில் டெபாசிட் எப்படி போடலான்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் ஆஃப் ₹1,000, ஓகேங்களா. மினிமம் குறைந்தது இனிஷியலாக போடும்போது ஒரு ₹1000 பணம் கட்டணும். அண்ட் இன் மல்டிபிள்ஸ் ஆஃப் ₹100, ஓகேங்களா. ₹100 1100 1200 அது மாதிரி 100 மடங்கில் டெபாசிட் போட்டுக்கலாம். மேக்ஸிமம் லிமிட் ஆஃப் ₹2 lakh இன் அன் அக்கௌண்ட் ஆர் ஆல் அக்கௌண்ட் ஹோல்டு பை அன் அக்கௌண்ட் ஹோல்டர். அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 2 லட்சம் தான். மினிமம் 1000 பார்த்துரும் ₹1000. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் தான். அந்த 2 லட்சம்ன்றது அவங்க வச்சுருக்கிற எல்லா அக்கௌண்ட்டும் சேர்த்து ஒரு 4-5 அக்கௌண்ட் வச்சுருந்தாங்கன்னா கூட எல்லா அக்கௌண்ட்டும் சேர்ந்துமே அவங்க அக்கௌண்ட்டில் மேக்ஸிமம் 2 லட்சத்தை தாண்டி இருக்கக்கூடாது, ஓகேங்களா. அக்கௌண்ட் ஹோல்டர் வச்சுருக்கிற அமௌண்ட்டு 2 லட்சத்தை தாண்டி இருக்கக்கூடாது இந்த ஸ்கீமுக்கு கீழே. A time gap of 3 months shall be maintained between the existing account and the opening of other account. அவங்க ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்காங்க, திரும்பி இன்னொரு எம்எஸ்எஸ்சி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னா 3 months கேப் இருக்கணுங்க. ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்காங்க, இன்றைக்கி இந்த தேதியில் ஒரு ஓப்பன் பண்ண முடியாது. இன்கேஸ் அவங்க ஒரு அக்கௌண்ட்டில் ஏதோ ஒரு டேட்டில் எலிஜிபிலிட்டி இருந்த டேட்டில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னா அதுலேருந்து 3 மாதம் கழித்து தான் அவங்க அடுத்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியுமே தவிர அதுக்கு முன்னாடியே இன்னொரு அக்கௌண்ட் அவங்க ஓப்பன் பண்ண முடியாது, ஓகேங்களா. இதுக்கான இன்ட்ரெஸ்ட் எப்படி போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டெபாசிட் ஷெல் பி எலிஜிபிள் ஃபார் 7.5% இன்ட்ரெஸ்ட் per annum. இப்போ ப்ரெசண்ட்டாக, அதாவது லாஸ்ட் குவார்ட்டரில் அனௌன்ஸ் பண்ண ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்றது நமக்கு தெரியலைங்க. இது அந்த வெப்சைட்டில் இருந்து தான் நம்ம இன்ட்ரெஸ்ட் தனியாக கன்சால்டேட்டட் வீடியோவில் கொடுப்போம். ஃபைனலாக கொடுக்கும்போது அதில் அக்யூரேட்டான இன்ட்ரெஸ்ட் கொடுத்துடலாம். மேபி இதுவாக தான் இருக்கும், சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்காது. இன்ட்ரெஸ்ட் வில் பி காம்பவுண்டட் குவார்ட்டர்லி. காம்பவுண்டட் குவார்ட்டர்லினா நம்ம ஆல்ரெடி ஒரு 2-3 ஸ்கீம் இந்த டிடி அது மாதிரி ஸ்கீம்க்கெல்லாம் பார்த்துருந்தோம். இன்ட்ரெஸ்ட் வில் பி காம்பவுண்டட் குவார்ட்டர்லின்னு இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா வட்டிக்கு வட்டி கான்செப்ட் தாங்க. ஒரு குவார்ட்டர், 2 குவார்ட்டர், 3 குவார்ட்டர், 4 குவார்ட்டர் சேர்ந்தது ஒரு வருஷங்களா. குவார்ட்டர்னால் 3 மாதம் இருக்கிற டைம் பீரியட் தான் குவார்ட்டர்னு சொல்லுவாங்க. இது மாதிரி இருக்க 4 குவார்ட்டரில் இப்போ நீங்கள் இந்த இடத்துல டெபாசிட் போட்டுறீங்க, ஒரு ₹1,00,000 போட்டிருக்கீங்கன்னா இந்த 1 லட்சத்துக்கு உண்டான வட்டி 3 மாதத்தில் என்னன்றது கால்குலேட் பண்ணுவாங்க. அடுத்த 3 மாதத்துக்கு வட்டி கால்குலேட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்துல ஒரு வட்டி வந்துருக்கும் இல்லைங்களா. இப்போ ₹1,02,000 வட்டி இருக்குது. ₹2,000 எனக்கு எக்ஸாக்டாக இல்லை, சும்மா ஒரு அக்யூரேட்டாக சொல்ல, சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேங்க. ₹1,02,000 இருக்குது அப்படின்னா அடுத்த தடவை அந்த அடுத்த 3 மாதத்துக்கு வட்டி கால்குலேட் பண்ணும்போது இந்த ₹1,02,000 போடுவாங்க. இதில் ₹1,02,500 இருந்துச்சுன்னா அடுத்த 3 மாதத்தில் கால்குலேட் பண்ணும்போது இந்த ₹1,02,500 வட்டி கால்குலேட் பண்ணுவாங்க. அதை தான் காம்பவுண்டட் குவார்ட்டர்லி, வட்டிக்கு வட்டி கூட்டு வட்டி மாதிரி, ஓகேங்களா. அண்டு கிரெடிட்டட் இன் அக்கௌண்ட் அட் பெய்ட் அட் த டைம் ஆஃப் க்ளோஷர் ஆஃப் அக்கௌண்ட். அதாவது ஃபிக்ஸடாக ஒரு அமௌண்ட் டெபாசிட் போட்டுக்கிறாங்க, 2 வருஷத்துக்கு அந்த அமௌண்ட் இருக்க போகுது. கடைசியாக மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கான அந்த இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்ந்து க்ளோஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க, ஓகேங்களா. அக்கௌண்ட் ஓப்பன்ட் ஆர் டெபாசிட் மேட் இன் கான்ட்ரவென்ஷன் ஆஃப் ரூல்ஸ் வில் பி எலிஜிபிள் ஃபார் இன்ட்ரெஸ்ட் அட் பியூர் சேவிங்ஸ் அக்கௌண்ட். இதில் சொல்லியிருக்க ரூல்ஸ் தாண்டி அதை மீறி வேறு ஏதாவது நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஸ்கீமுக்கு அந்த அக்கௌண்ட்டுக்கு எஸ்பி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கொடுக்க போகிறாங்க, ஓகேங்களா.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வித்ராயல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு நடுவில் ஏதாவது வித்ராயல் எடுக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா 40% ஆஃப் வித்ராயல் ஆஃப் எலிஜிபிள் பேலன்ஸ் கேன் பி டேக்கன் ஆஃப்டர் 1 year ஃப்ரம் த டேட் ஆஃப் அக்கௌண்ட் ஓப்பனிங். எலிஜிபிள் பேலன்ஸ் அவங்க அக்கௌண்ட்டில் இருக்கிற அந்த எலிஜிபிள் பேலன்ஸில் வந்து 40% வித்ராயல் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, எலிஜிபிள் பேலன்ஸ்னால் அதான் பேலன்ஸ் தான். மேபி அந்த ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயரோட எண்டில் இருந்த பேலன்ஸாக இருக்கலாம். அது மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இந்த கன்சல்டேட்டட் வீடியோவில் சொல்லிடுறோம். இந்த 40% வித்ராயல் எடுத்துக்கலாம். அவங்க அக்கௌண்ட்டில் இருக்கிற அமௌண்ட்டில் 40% எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அதுவும் எப்போ எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா கேன் பி டேக்கன் ஆஃப்டர் 1 year ஃப்ரம் த டேட் ஆஃப் அக்கௌண்ட் ஓப்பனிங். அவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண தேதியிலேருந்து 1 வருஷம் கழிச்சு 2023 ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா 2024 1 வருஷம் கழிச்சு 40% வித்ராயல் எடுத்துக்கலாம். 2 வருஷத்தில் ஸ்கீமே மெச்சூரிட்டி ஆகிடும். ஆனால் 1 வருஷத்தில் வேணும்னா அவங்க வந்து வித்ராயல் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இது ஃபைனலாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இன் கேஸ் அண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் ஆன் பிஹாஃப் ஆஃப் மைனர் கேல் சார்பாக வந்து அவங்களோட கார்டியன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த கார்டியன் மே அப்ளை ஃபார் த வித்ராயல் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த மைனர் கேல் பை சப்மிட்டிங் த ஃபாலோவிங் சர்டிஃபிகேட். இந்த சர்டிஃபிகேட் ஒன்று கொடுக்கணுங்க. அதாவது ஒரு மைனர் கேல் சார்பாக அவரோட கார்டியன், அவங்களோட மைனர் கேலோட கார்டியன் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி அக்கௌண்ட்டில் வித்ராயல் எடுக்கிறாங்கன்னா இவங்க வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். என்ன கொடுக்கணுன்னா அந்த அமௌண்ட்டை நாங்கள் வித்ராயல் எடுக்கிறது வந்து அவங்களோட ஃபார் த யூஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் அந்த குழந்தையோட வெல்ஃபேருக்காக தான் நாங்கள் அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ண போகிறோம், அதுக்காக தான் நாங்கள் பணம் எடுக்க போகிறோம், அதுவும் இல்லாமல் மைனர்கள் அலைவாக தான் இருக்கிறாங்க இப்போ அப்படின்ற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அடுத்து ப்ரீமெச்சூர் க்ளோசர். இந்த அக்கௌண்ட்டை ப்ரீமெச்சூர் க்ளோசர் பண்ணணுன்னா என்னென்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஆன் த டெத் ஆஃப் த அக்கௌண்ட் ஹோல்டர். ஒருவேளை இறந்துட்டாங்கன்னா அக்கௌண்ட்டை மெச்சூரிட்டி பீரியட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் அதுக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஆன் எக்ஸ்ட்ரீம் கம்பேஷனேட் கிரவுண்ட் லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸ் ஆஃப் அக்கௌண்ட் ஹோல்டர். அதாவது எக்ஸ்ட்ரீம் கம்பேஷனேட் கிரவுண்டுன்றது எல்லா ஸ்கீமே மோஸ்ட்டாக வந்திருக்கும். லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸ், அவங்களோட வாழ்க்கையை அச்சுறுத்துற அளவுக்கு ஏதாவது டிசீஸ் இருந்துச்சு அப்படின்னுச்சுன்னா அந்த மாதிரி ஒரு கம்பேஷனேட் கிரவுண்டில் அக்கௌண்ட்டை நம்ம க்ளோஸ் பண்ணி கொடுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெத் ஆஃப் த கார்டியன் ஆன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரிலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ். கார்டியன் இறந்துட்டாங்க, அதாவது மைனர் கொண்டு சொல்லியிருந்தாங்களா, அதில் கார்டியன் இறந்துட்டாங்கன்னா அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ்லாம் சைன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி க்ளோஸ் இருக்குது. இதில் வந்து மூணு டைப் சொல்லியிருங்களா, அந்த டெத் ஆஃப் அக்கௌண்ட் ஹோல்டரு, லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸு, டெத் ஆஃப் கார்டியன். இந்த மூணின் காரணமாக ஒருவேளை அக்கௌண்ட் க்ளோஸ் செய்யப்பட்டால் ஸ்கீம் இன்ட்ரெஸ்ட் வில் பி பெய்ட் ஆன் பிரின்சிபல் அமௌண்ட். ஸ்கீம் இன்ட்ரெஸ்ட்னா என்னென்னா எம்எஸ்எஸ்சிக்குன்னு எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருக்காங்க, 7.5 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுத்துருவாங்க. அதே இன்னும் ஒரே ஒரு க்ளோஸருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் 6 months ஆஃப் அக்கௌண்ட் ஓப்பனிங் வித்தவுட் மென்ஷனிங் எனி ரீசன். எந்த ஒரு காரணமுமே இல்லாமல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 6 மாதம் கழிச்சு வேணும்னா அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ப்ரீமெச்சூர் க்ளோஸர்னால் நம்ம தான் சொல்லுவோம். அக்கௌண்ட் வந்து மெச்சூரிட்டி பீரியடுக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணுறது தான் பிஎம்சி ப்ரீமெச்சூர் க்ளோஸர்னு சொல்லுவோம். இந்த எம்எஸ்எஸ்சி ஸ்கீம் வந்து ப்ரீமெச்சூர் க்ளோஸர் பண்ணணுன்னா 6 months, அதாவது லாக்அப் பீரியடுன்னு சொல்லுவாங்க. 6 மாதம் வரைக்கும் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண முடியாது. 6 மாதம் கழிச்சு அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு காரணமுமே இல்லாமல். ஆனால் அப்படி நீங்கள் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா ஸ்கீம் இன்ட்ரெஸ்ட் லெஸ் பை 2% வில் பி பெய்டு, தட் இஸ் 5.5%. அதாவது உங்களுக்கு எம்எஸ்சிசி ஸ்கீமுக்கு 7.5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருந்தாங்கன்னா 6 மாதம் கழிச்சு எந்த ஒரு காரணமுமே இல்லாமல் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா 2% கழிச்சிக்கிட்டு 5.5% தான் வந்து உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்க போகிறாங்க. ஓகேங்களா, அது கொஞ்சம் பார்த்துக்குங்க ப்ரீமெச்சூர் க்ளோஸராக இருந்துச்சுன்னா. அடுத்து மெச்சூரிட்டி. இந்த அக்கௌண்ட் எப்போ மெச்சூரிட்டி ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 2 years ஃப்ரம் த டேட் ஆஃப் ஓப்பனிங் எலிஜிபிள் பேலன்ஸ் வில் பி பெய்ட் டு த டெபாசிட்டர். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 2 வருஷம் கழிச்சு அக்கௌண்ட்டு மெச்சூரிட்டி ஆகிடும். சரியாக 2 வருஷம் கழிச்சு மெச்சூரிட்டி ஆகிடும். அப்போ வந்து அதில் இருக்கிற அமௌண்ட்டை நம்ம வித்ராயல் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸ்கீம் டிஸ்கண்டினியூன்ஸ். எப்போ இந்த ஸ்கீம் டிஸ்கண்டினியூ பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 31 March 2025. இந்த லெட்டர் நம்பர் இது சும்மா தேவையில்லைங்க, பார்த்துங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ்லேருந்து அந்த லெட்டர் மூலிமா வந்து ஆர்டர் போட்டிருந்தாங்க இந்த ஸ்கீமை டிஸ்கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லி. டிஸ்கண்டினியூ பண்ணிடலாம் மீன்ஸ் நோ ஃபர்தர் டெபாசிட்ஸ் வில் பி கலெக்டட். அது மாதிரி தான். prevailing guidelines and notifications concerning the Mahila MSSC scheme. The scheme will remain effective only until 31 March 2025 வரைக்கும் தான் எஃபெக்டிவாக இருக்க போகுது. ஆஃப்டர் திஸ் டேட், அதாவது 31 March 2025க்கு அப்புறம் நோ நியூ டெபாசிட் ஷால் பி அக்செப்டட் அண்டர் த ஸ்கீம். ஓகேங்களா, எம்எஸ்எஸ்சி ஸ்கீம் இப்போ வந்து கரண்ட்டில் ஆக்டிவாக இல்லை. இருந்தாலும் வந்து இப்போ போன ஃபினான்ஷியல் இயர் அப்போ அல்லது போன கேலண்டர் இயர் அப்போலாம் ஆக்டிவாக தானே இருந்துச்சு அந்த ஸ்கீம். அதனால் இந்த ஸ்கீமும் விட்டுறக்கூடாது, இன்னமும் நம்ம வெப்சைட்லேருந்துலாம் எடுக்கல அப்படின்ற ஒரு காரணத்தினால அந்த ஸ்கீம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோங்க. இன்னும் அந்த பிஎம் கேஷ் ஃபார் சில்ட்ரன் ஒரு ஸ்கீம் இருக்குது. அந்த ஸ்கீம் பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்துடலாம். அவ்வளோதாங்க, பேங்கிங்கான எல்லா இண்டிவிஜுவல் ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியாச்சு. ஃபைனலாக கன்சல்டேட்டட் வீடியோ வந்து 1 or 2 வீடியோஸில் போட்டோம்னா அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஆல்ரெடி சொன்னது தாங்க, பேங்கிங்கில் அவ்வளோ இன்டெப்த்தாக போய்
இது வரைக்கும் கொஷின்ஸ் கேட்குறதில்ல, ரொம்ப பேசிக்ஸாக தான் கேட்குறாங்க. ஆனாலும் நம்ம கொஞ்சம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துட்டோம். நிறைய இன்ஸ்டிடியூட்டில் இன்டெப்த்தாக போய் சொல்லிக் கொடுக்குறாங்க தான், டெத் கிளைம்னா எப்படி, அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிக் கொடுக்குறாங்க தான். நம்ம பார்த்த வரைக்கும் இப்போ இன்டெப்த்தாக எதுவும் கேட்டதில்லை அப்படின்றதுனால நம்ம இப்படி கொடுக்குறோங்க. ஃபர்தராக வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சுனாலோ, அல்லது நான் கொடுத்ததில் தவறு இருந்துச்சுனாலோ, இல்லை உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் தேவைப்பட்டாலோ கமெண்ட்லேயோ, அல்லது ஒரு சிலர் கால் பண்ணுறீங்க வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் நம்பர் எடுத்து, சந்தோஷம் தாங்க. கால் பண்ணிங்கனாலும் ஓகே தான், வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கனாலும் ஓகே தான். டவுட் இருந்தால் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சாலும் நான் சொல்கிறேன். அரல் சரியில்லைனாலும் நம்ம வேறு எதாவது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.